பண்ணட்டும்டா, எஸ்ஓபி மட்டும் இல்லாம போகட்டும்டா. எங்க அதவா அப்படித்தானே? அப்படிதான் அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன். இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டாரு. எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போல. நான் இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டாரு. டேட் அனௌன்ஸ் பண்ணி நம்ம முதல்வர் காபந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறம், கண்ட்ரோல் எல்லாம் ஈசி கிட்ட போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒவ்வொரு நொடியும் யாதவா கட்டுத்தானே. இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டாரு. என்னங்க அண்ணா நகர் முதல் தெருவுல வர ஜனகராஜ் மாதிரியே ஆயிட்டீங்களே. ஆதவா எப்படி ஆதவா பின்றட போட. அண்ணா நகர் முதல் தெருவுல வரா மாதவாதான் இந்த ஆதவான்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியே வரப்ப 2 பேரும் லிப்ட்லயே பேசிக்கிட்டாங்களாமா. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்ட்ல வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படி அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். சார், the date was announced. All SOP was cancelled. இதோ இப்ப இருந்தே இங்க இருந்தே இதே நொட்டில இருந்தே நம்ம எலெக்ஷன் கேம்பெயின பண்ணிடலாம் சார். உங்களை இட்டுன்னு போறது எனக்கு கஷ்டம் இல்ல சார். அப்படியே கார்ல ஏறுறாங்க, வண்டிய ஸ்டார்ட் பண்றாங்க. தலைவர் அங்க இருந்தே எப்படி தெரியுமா கேம்பெயின ஸ்டார்ட் பண்ணாரு? ஏன் ஆதவா கரெக்ட் தான் ஆதவா. வண்டியில உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காத்து வாங்கிறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாரு. டிரைவர் கிட்ட சொல்றாரு, சன்ரூஃப் ஓபன் சேஸ்ரா. என்னடா இது, காருக்குள்ள ஏசி போட்டிருக்கோம், அப்பவும் சன்ரூஃப் ஓபன் பண்ண சொல்றாரு தலைவர். ஒருவேளை இயற்கை காத்து வாங்க போறாரோ கூட நான் நினைச்சேங்க. ஏங்க அண்ணா நகர் முதல் தெரு ஆதவா கரெக்டாங்க ஆதவா. ஐயோ தலைவா தலை இடிச்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் என் தலை உடையாதுடா, கோட்டைய ஒட்டைக்க போறேன் அப்படின்னு எந்திரிச்சாருங்க. அங்க எந்திரிச்சு நின்னு அங்க இருந்த 2000 பேத்த பார்த்து தலைவர் கையாசிச்சாருங்க. அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஆதவன் எப்பவும் போல எண்ணிக்கிட்டு இருந்தாரு. 1996, 97, 98, 99, இன்னும் ஒரு ஆளுக்கு வேணுமே. எங்கடா எங்கடா எங்கடான்னு அவர் தேடிட்டு இருந்தப்போ சைட்ல இருக்கிற மிரரை பார்த்தாருங்க. பார்த்தா சிஆர்பிஎஃப் வீரர் ஒருத்தர் தலைவரையே பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. 2000 அப்படின்னு எண்ணி வச்சிருந்திருக்காருங்க. முன்னாடி இருந்த 1999 பேத்துக்கிட்டையும் இவரே பார்க்காம பின்னாடி இருந்த ஒருத்தரையும் சேர்த்து அந்த 2000 பேத்துக்கும் கையாசச்சு கேம்பெயின் ஆரம்பிச்சு விட்டாருங்க. அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பாத்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, நாங்க விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம், ஓட்டு விஜய் அப்படின்னாங்க. எப்படி டெல்லியில விஜய் ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல எல்லாம் தமிழ்நாடு கிளம்பி வந்துருவாங்க. டெல்லியில ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாட்டுலயே ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எஸ்ஐஆர் அந்த அனுமதியா அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்து தலைவர் கேட்டாராமா ஆதவன் கிட்ட, யாதவா கட்டாத்தானே பேசிருக்கிறேன், அதவா கட்டாதானே நானும் பேசிட்டு இருக்கிறேன், இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதுன்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இது போதுமா, உடனே இவரும் இது போதும் தலைவா அப்படின்னாராமா. இதையோட 7 நாள் முடிஞ்சிருச்சுங்க. ஒவ்வொரு நொடியும் நம்ம கணக்கு போட்டோம்னா இவ்வளவு வரும் தெரியுமா? 60 × 60 × 24 × 7 6,04,800 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஏங்கன்னு இதுல 2 நாளா தலைவர் தலை வளைகாப்புக்கு போயிருக்கிறாரு. அதாவது உங்க தலை வளைகாப்புக்கு போயிருக்கிறாரு. உங்க தலைவரு அட்லியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஏன்னா அங்க அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தாதான் தமிழ்நாட்டுல தாவேக்கா ஜெயிக்கும். ஏன்னா வேல்பாரியிலே அப்படிதான் போட்டிருக்கு. இந்த மயிலாவை கூப்பிட்டு வந்து மையத்துல நிக்க வச்சு நீலன் சபதம் எடுக்கிற மாதிரி, உனக்கு குழந்தை பிறப்பதற்குள் தமிழ்நாட்டை வென்றே தீருவேன், இது சத்தியம். அப்புறம் ஆதவா இன்னொரு விஷயம் தெரியுமா? கட்சிக்குள்ளேயே இல்லாத உங்க தலைவிதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி போயிருக்கிறாங்க. சித்தி கண்ணின் மணி கண்ணின் மணி அப்படின்னு சித்தி பாட்டை பாடிட்டு ஓடுங்க.
ஏன்னா சித்தி தான் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்திக்கிட்டு இருக்குது, நீங்க இல்ல. அப்புறம் சித்தி பேச்சு சித்தப்பா தட்டிட மாட்டாரு, பாத்திருந்துக்கங்க. அவங்க ஒன்னும் சங்கீதா கிடையாது, சித்தி, ஜெய்சன் சஞ்சயோட சித்தி. அப்புறம் இப்ப வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரா? எப்ப போயிருக்காரு தெரியுமா? எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதாவது மீட்டிங்னு அதுக்கு பேரை வச்சு ஷூட்டிங் எடுத்து 41 பேரை கொண்டார்ல, அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கான பர்பஸ் இந்த எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு வேல்யூ ஆனது. ஏன்னா வேட்பாளர்களை சூஸ் பண்ணணும், அந்தந்த வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதிய சொல்லணும். இருக்கிற 30 நாளுக்குள்ள மொத்த தமிழ்நாட்டையும் சுத்திட்டு வரணும். அது போக புதுசா போட்ட கேண்டிடேட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும். அப்படி நீங்க போலனாலும் உங்களுக்கு தான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்களே, எல்லா மக்களையும் பனையூருக்கு வர சொல்லி செல்ஃபி எடுக்கிறது. அப்படி பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் போவாரா, இல்ல விஜய் தொகுதிக்கு எல்லாரும் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்ப, கண்ணின் மணி கண்ணின் மணி பதில் கேளப்பா, ஏங்க அதவா பயங்கரமா பேசுறீங்க. எங்க தலைவர் மக்களை சந்திப்பதை SOP போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. SOP மட்டும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் ஆகட்டும். ஒவ்வொரு நொடியும் ஏற்கனவே டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 6,04,800 செகண்ட் போயிருச்சு. இனிமே நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஆளை வச்சு கேண்டிடேட்டை நிறுத்தி என்ன பேச போறீங்க? சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அண்ணன் பாம்பே போய் அட்லியோட வளகாப்புல கலந்துகிட்டாரு. இந்த மதச்சார்புள்ள கூட்டணியை எதிர்க்கிறதுக்காக தான் அண்ணன் வளகாப்புக்கு போயிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? ஏங்கன்னு இன்னும் மும்பைல இருந்து ஃபிளைட் ஏறல, எப்போ வருவாருன்னு ஏதாவது தெரியுமா? சென்னையில இருந்து மும்பைக்கு சென்று விட்டார், மும்பையில இருந்து கையாட்டி கொண்டே வளகாப்புக்கு சென்றான்னு அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நாள் என்ன தலைமறைவா, இல்ல தலையே மறைவா, இல்ல ஒருத்தரும் பேச்ச காணமே, எப்பதான் வருவாரு உங்க தலைவர் கேன்வாஸ்க்கு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் கண்ணின் மணி பதில் தெரியாதப்பா அப்படின்னு பாட வேண்டிய நிலைமையில இருக்கீங்களே. சித்தி, இங்க எலெக்ஷன் இருக்கு, தலைவரை சீக்கிரம் அனுப்பி வைங்க. என்ன அண்ணா நகர் தெருவு மாதவா இப்படி ஆயிட்டியா ஆதவா? அட ஆதவ் மட்டும் இல்லைங்க, கட்சியே இந்த நிலைமையிலதான் இருக்குது. ஏன் தெரியுமா? அது ஒரு ஷோகேஸ். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா கூட பரவாயில்ல, ரோட்டுக்கு வந்துட்டா ஃபுல்லா தூசி பட்டுரும். தூசி பட்டு ஆகாதுன்னு ஷோகேஸே மும்பைக்கு போயிருச்சு. அவ்வளவுதாங்க உங்க கட்சி. அதுக்கப்புறம் இந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா நம்ம கேன்வாஸ் இன்னும் அதிகமா தான் ஆகணும், நிறுத்திடக்கூடாது. ஏன் திமுக கூட்டணி ஜெயிக்கணும்? வேற எந்த பெரிய காரணமும் கிடையாதுங்க. குனிச்சிவா அப்படின்னு சொல்லுச்சுல நம்ம அந்த தங்கச்சி, குனிச்சிவா. அந்த தங்கச்சியோட தாத்தா இருக்கார்ல, அவரு என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு? குமரஞ்சாமி. அந்த குமரசாமி கூட நிமிர்ந்து அல்ல, குனிஞ்சேதான். குனிஞ்சுவான்னு குனிஞ்சே தன்னோட வாழ்க்கைய முடிச்ச அந்த தாத்தாவுடைய பேத்தி தான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நின்னு குனிச்சிவா அப்படின்னு சொல்லுது. அட யாருக்கிட்ட? நம்ம ஊர் பிசி எம்பிசி கிட்ட எல்லாம் கிடையாதுங்க. சப்பான்காரருங்க, சாதியற்றவருங்க, சாதித்தும் காட்டியவருங்க. அவங்க கிட்ட சாதித்து காட்டியவர்களிடம் சாதித்து காட்டிய குனிச்சிவா இனி ஒரு நாளும் குனிஞ்சுவான்னு நம்மள சொல்லிடவே கூடாது. அதனாலதான் தமிழ்நாடு தலை குனியாது, தலை குனிய விடமாட்டோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்டாலின் கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். எஸ், நம்ம தலை நிமிர்ந்து வாழ ஸ்டாலின் வெல்லணும். வெல்வது ஸ்டாலின் அல்ல, நாம தான். வெல்ல வைப்பதும் நாம தான். வெல்ல வைப்போம், பேசுவோம் புன்னகையோடு. நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.